கவனம் தேவை சாலையில், இல்லையில் தூக்கி செல்வார்கள் பாறையில். இதை எடுத்து கள்ளக்காதலின் பெற்றோரே சுண்டலியே கட் பண்ணிட வேண்டியது. நம்ம கட் பண்ணி விட்டுறோம். திருட போனவங்களுக்கு நஷ்டம், வீட்டுக்காரனுக்கு கஷ்டம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய செய்திகள். பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஏன்டா பச்சை போய் பேசுற? 800 ரூபாய் இந்த கரண்ட் பிள்ளை இப்ப 3000 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். கம்மியா இருக்காமல? கம்மியா இல்ல, கம்மின்னு கிடையாது, வெளி மாநிலத்தை ஒப்பிடும் போது கம்மி. செங்கோட்டையில் வரி வசூலிக்க சென்ற போது வீட்டில் குளித்த பெண்ணை செல்போனில் வீடியோ எடுத்த நகராட்சி அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அனந்த ராமகிருஷ்ணன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? போனதே போயிட்டா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்த்துட்டு நாகர்கோவில் வீட்டின் கதவை உடைத்து நகை திருட்டு ரூபாய் 27,000 தப்பியது. அந்த 27,000 வச்சிருந்தா அவரு கவனிக்கல. ஏன்னா அவருக்கு தேவையான நகை கிடைச்சிட்டு அதனால அவர் மேற்கொண்டு தேடாம போயிட்டாரு. அதனால யாருக்கு நஷ்டம்? திருட போனவங்களுக்கு நஷ்டம், வீட்டுக்காரனுக்கு கஷ்டம். குமரியில் அதிக அளவில் விற்பனைக்கு வரும் செயற்கை முறையில் பழுக்க வைத்த பழங்கள். இங்க பாத்தீங்களா? புதுத்தாலி கெட்டிக்கொண்டு பாதுகாப்பு கேட்டு கண்ணீர். 2 குழந்தைகளை தவிக்க விட்டு தகாத உறவு காதலனுடன் தஞ்சம் அடைந்த இளம்பெண். காதலை சேர்த்து வச்சிருக்கலாம், போலீஸ்காரங்க பேசி பிரிச்சு வச்சுட்டாங்க. 2 பிள்ளைகள விட்டுட்டு வந்திருக்காள்ல, எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா. இந்த காதலை சேர்த்து வைங்க. அது தஞ்சம் இவ்வளவு தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க பத்தியில. போயிட்டும் கண்ணீர், என்னவோ நல்ல மானசீக காதலாம். கண்ணீர் வர விட்டுருக்காங்க, கண்ணீர். அந்த தாலியை காத்து விட்டு வச்சுட்டு போமாடி அனுப்பிட்டு இருக்காங்க போலீஸ். நல்ல போலீஸ்கார நல்ல மூட்ல இருந்திருக்காங்க. அவன் ஏதோ நல்ல மூட்ல இருக்கும்போது நீ போயிருக்கமா, உண்மையில வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. ஏண்டி நாயேண்டு ஒன்னும் பிடிச்சி போட்டு உள்ள ரிப்பீட் அடிச்சிருப்பாங்க. நடக்குது. 2 கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. லாஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கு. உடனே போலீஸ்காரன் சத்தம் போட்டு தாலியை பிடிங்காச்சு. தாலியை பிடிஞ்சி அந்த பையனுக்கு கல்யாணம் முடியல, இவளுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்கு. முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்ப அந்த பையனுக்கு பெற்றோர் வர சொல்லி போலீஸ்காரங்க வான் பண்ணிட்டு விட்டுருக்காங்க. இவன் அதுக்கப்புறம் மனம் முடிச்சிருக்கு, இன்னும் அந்த பையன் கூட சேர்த்து வைங்க, நான் அவன் கூட தான் வாழ்வேன். நகை விலை ஏறிட்டே போகுது. விளம்பரத்துல வரலாறு காணாத குறைந்த சேதாரமா, தங்கம் வாங்கும் போது நீங்கள் பெரிய அளவில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். அதை விட வாங்காம வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதை விட நிறைய மிச்சம். இங்கிலாந்து போர் விமான விற்பனை இருக்கான், வேணுங்களவங்க வாங்கிக்கோங்க. சிவந்தூர்ல எனக்கு டக்குன்னு போய் முடிச்சு போட்டு நேற்று ஒரு நியூஸ் போட்டிருந்தல, 2 கோவில்கள் உட்பட 3 இடங்கள் கைது. ஆமா, அது ஒரு சின்ன பையனா? எத்தனை பையன்? 15 வயசு. 15 வயசு. பூதப்பாண்டியில் ஒரே நாளில் 9 பேரை கடித்து குதறிய வெறி நாய். இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தல். நாகை திமுக புள்ளி குறித்து விசாரணை. ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற முடியாது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள். கரூரில் பிரபல ரவுடியை சுட்டு பிடித்த போலீசார். தாயாரின் சிறுநீரக தானத்தால் மறுவாழ்வு பெற்ற மகன். அருமனை அருகே பெண் மீது தாக்குதல், கணவரின் தம்பி மீது வழக்கு. மாணவிக்கு பாலியல் தொல்லை, அரசு பள்ளி ஆசிரியர் அதிரடி சஸ்பெண்ட். சட்டங்கள் கடுமையா இருக்கணும். இந்த மருத்துவர்கள் ஆசிரியர்கள் வேற யாரு? இவங்க 2 பேர்ட்ட தான் அதிகமா வயசு வித்தியாசம் இல்லாம பிள்ளைங்க பழகுறாங்க. அந்த இடத்துல நீங்க உங்க மாண்பை நீங்க காப்பாத்திக்கணும். காப்பாத்தி நீங்க தவறீங்க மாட்டினீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். கொடுத்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. பொற்சேரி அருகே தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. குலசேகரம் அருகே சோக சம்பவம். காதலி வீட்டில் ஐடி ஊழியர் தூக்கு போட்டு தற்கொலை. திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் விபரீத முடிவு. வாட்டர் கூலர் எந்திரத்தில் இருந்து மின்சாரம் பாய்ந்து அரசு டாக்டர் சாவு. ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கு. அருமனை அருகே பரிதாபம். மோட்டார் வேன் மோதி விபத்து. கல்லூரிக்கு சென்ற முதல் நாளிலே மாணவர் பலி. நண்பன் படுகாயம். சஞ்சீவ். வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. திருப்பி நாங்க அதான் சொல்றோம். அதாவது தினபலன் 2 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல யாரெல்லாம் கமெண்ட் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேசம், அது இன்னைக்கு ரொம்ப மோசம் அப்படி போட்டிருக்காங்க. நானா சொன்னேன் ஏதாவது பிட்டு போடாமன்னு போட்டேன். எடுத்தவனே மோசம் சொன்னா மேச ரசிகரங்க கஷ்டப்பட்டு போறாங்க. விரயங்கள் கூடும் நாள். அது கரெக்ட் தான். மோசம் தான். விட்டு போன வரன் மீண்டும் வரலாம். நல்ல விஷயம். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை
வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் உதவி கிட்டும். அடுத்தால மிதுனம், ரொம்ப கவனம் தேவை. இதெல்லாம் கேட்க நான் சொந்தமா போட்டதுதான். தொழில் முயற்சி நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். உங்களுக்கு யாராக்கா சொல்லணும்னா கமெண்ட் சொல்லுங்க. இவங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்க, அவங்க 2 பேருக்காக படிச்சாச்சு. பாய் பாய். இது வரைக்கும் ஒரு பார்சல் கூட அனுப்பல. யாராவது அனுப்புனீங்கன்னா படிப்போம் ஆயிடுவாங்க. ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறோம். வெயிட்டிங்.